விஜய் வாங்கிய வாக்கு இப்போ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இது அப்படியே நடக்குதுன்னு நம்ம வச்சோம்னா, விஜய் அதிமுகவினுடைய வாக்குகளை பெருவாரியாக பிரித்திருக்கிறார் என்பது ஒன்று. திமுகவுக்கும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு. ஆனால் ஆட்சி இழக்கக்கூடிய அளவுக்கு குறையலை அப்படிங்கிறது இரண்டாவது. அதாவது இப்போ திமுகவுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். அது 2024 எடப்பாடி அவர்கள் செய்த தவறும் கூட 40க்கு 40 வந்தது அப்படிங்கிறது 2021 24 திமுக ஆட்சியில் எல்லாமே சுபிட்சமாக இருந்துச்சுன்றதுக்கான அடையாளம் கிடையாது. இந்த முறை அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது கடந்த 5 ஆண்டுகள் 100% நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்கிறதுக்கானது கிடையாது. ஆட்சியை தூக்கி எறிகிற அளவுக்கு மோசம் இல்லை என்பதாக நீங்கள் அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா வாக்கு சதவீதமாக அது கன்வர்ஷன் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவ்வளவுக்கு பிறகும் இந்த எலெக்ஷன், அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு தியரியை எப்பயுமே பதிவு பண்ணுவாங்க. திரு பிரணாய் ராய் அவர்கள் அதை சொல்வார். ஏன்னா இந்தியன் எலெக்ஷன்ஸில் இந்த செஃபாலஜிங்கிறத கொண்டு வந்து ஒப்பீனியன் போல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாலும் ஒரு பயானியராக இருந்தவர் திரு பிரணாய் ராய் அவர்கள். அவருடைய அந்த தியரி மிக நிச்சயமாக இங்கே ஒர்க் ஆகிருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிருக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, எதிர்கட்சிகள், அதாவது ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது, ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் ஒன்றிணைகிற பட்சத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. எந்த அளவுக்கு அவங்க ஒருங்கிணைகிறாங்களோ, ஒருங்கிணைப்பு சாத்தியப்படுகிற இடத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி மாற்றம். உங்களுக்கு 2016 மக்கள் கூட்டணி திமுகவோட சேர்ந்திருந்தால் இன்றைக்கி ஆட்சி மாற்றம், அல்லது அந்த ஆட்சிக்கு எதிரான அலையை ஒரு கட்சி நாங்கள் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தாலும் அது சாத்தியப்பட்டிருக்கும்.